அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கடந்த வெள்ளிக்கிழமை நம்மளோட சேனல்ல கம்யூனிட்டி டேப்ல ஒரு போஸ்ட் போட்டிருந்தேன். அந்த போஸ்ட்ல குர்ஆன்ல குறிப்பிடப்பட்டுள்ள பெண்மணியின் பெயர் என்ன அப்படின்னு கேட்டிருந்தேன். உலகம் தோன்றிய காலம் முதல் இன்று வரை எத்தனையோ பெண்கள் இந்த உலகத்துல அல்லாஹ்வோட நாட்டத்தினால உருவாயிருக்காங்க. அத்தனை பெண்மணிகளிலும் ஒரே ஒரு பெண்மணியை மட்டும் அல்லாஹ் தஆலா தன்னோட திருமறையில குறிப்பிட்டு சொல்லி அவங்க கண்ணியப்படுத்தி இருக்காங்க. அவங்க யார் அப்படின்னு கேட்டிருந்தேன். ஒரு பெண் தன்னோட வாழ்க்கையில ரொம்ப முக்கியமா கருதுறது பணமோ பொருளோ இல்ல, மாறா ஒரு பெண் தன்னோட கற்பை தான் உயிருக்கு மேலா பாதுகாப்பாங்க. அப்படிப்பட்ட கற்பை அல்லாஹ் தாலாவோட கட்டளைக்கு இணங்கி அவ்வளவு பெரிய சவாலான காரியத்துல பணயம் வச்சாங்க. ஒரு கன்னி பெண் ஆண் தன்னை தீண்டாத நிலையில அல்லாஹ் தாலாவின் அருளினை கொண்டு ஒரு ஆண் குழந்தையை பெற்றெடுக்கிறாங்க. அவங்க ஊர் உலகத்தை பத்தி எல்லாம் கவலைப்படல. இந்த குழந்தையை பெற்றெடுக்க சொல்லி அல்லாஹ் சொல்லிட்டான், அதனால நான் பெற்றெடுக்கிறேன். ஏன்னா இந்த உலகத்திலையும் நாளை மறுமையிலையும் அல்லாஹ் தாலா கண்ணியப்படுத்துவான்னு மன உறுதியோட இருந்தாங்க. அந்த ஆண் குழந்தையை பெற்றெடுக்கிறாங்க. அல்லாஹ்வால கண்ணியப்படுத்தவும் பண்றாங்க. எந்த அளவுக்குன்னா முதலா இஸ்லாத்துக்காக உயிரை தியாகம் செய்த உமையார் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையோ, பெண்கள் இப்படித்தான் இருக்கணும்னு அடையாளம் காட்டக்கூடிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மகள் பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையோ, இஸ்லாத்துக்காக தன்னுடைய தீய எண்ணங்கள் கொண்ட கணவனான ஃபிரௌனை எதிர்த்த ஆசியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையோ அல்லாஹ் தஆலா குறிப்பிடல. ஆனா தன்னோட கற்பையும் பொருட்படுத்தாம இஸ்லாத்துக்காக அந்த ஆண் குழந்தையை பெற்றெடுத்ததற்காக குர்ஆன்ல அந்த பெண்மணியை கண்ணியப்படுத்துறாங்க. அவங்க பேர்ல ஒரு அத்தியாயத்தையே இறக்கி இருக்காங்க. அந்த பெண்மணி நபி ஈசா அலைஹி வஸல்லம் அவர்களோட தாயாரான அன்னை மரியம் அலைஹி வஸல்லம் அவர்கள் தான். இந்த கேள்விக்கு சரியான பதில் சொன்னவர்கள் கதீஜா மீரான் ஜன்னத் முஸ்லிம் சேனல் தமிழ் என்ற யூடியூப் சேனல் வைத்திருக்கும் ஒரு நபர். அல்லாஹ் தஆலா இவர்களுக்கு அருள் புரிவானாக. ஆமீன். அன்னை மரியம் அலைஹி வஸல்லம் அவர்களை போல தியாகம் எல்லாம் இன்னைக்கு நம்மளால செய்ய முடியாது. ஆனா நமக்கு தெரிந்த தெரியாத நபர்கள் கிட்ட இஸ்லாத்தை எத்தி வைக்கலாம். நம் அனைவரின் மீதும் இஸ்லாத்தை பிறருக்கு எத்தி வைக்க வேண்டிய கடமை இருக்குங்கிறத மறந்துடாதீங்க. நாளைக்கு மறுமையில அல்லாஹ் தஆலா இதை பத்தி கேள்வி கேட்பான். அந்த கேள்விக்கான சரியான பதிலை சொல்ல நாம தயாராகிக்குவோம். இந்த புதிர்விடை விளையாட்டுல அடுத்ததாக கேட்கவிருக்கக்கூடிய கேள்வி, நபி இப்ராஹிம் அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வாழ்நாளிலே எத்தனை பொய்கள் கூறியிருக்கிறார்கள்? ஆப்ஷன் ஏ 5, ஆப்ஷன் பி 0, ஆப்ஷன் சி 3, ஆப்ஷன் டி 1. சரியான பதில் சொல்லக்கூடிய நபர்களின் பெயர்கள் அடுத்த வீடியோவிலே பதிவிடப்படும். இன்ஷா அல்லாஹ் சீக்கிரம் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.